குல்ஃபியை சாப்பிட்ற மாதிரியே இருக்குதே. செம்மையாகுதே. ஐயோ இதையா மிஸ் பண்ண நானே. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன நல்லா சொல்லி சாப்பிட்ற பாரு. ஐயோ நம்ம வாயை திறக்காம அமைதியாக வேடிக்கை பார்த்துருவோம். அப்புறம் நான் ஏதாவது சொல்ல அவ எதையாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். பாரு கை பக்குவோம் ஒரு சொட்டு விடாம எடுத்து நக்குவோங்கிற மாதிரில இருக்குது. செம்மையாக்குது. 3 பீஸ் தான் கொடுத்துருக்குறான் நந்தினியா. ஒரு குண்டா ஃபுல்லா கொடுத்துருக்க வேண்டியதுன்னு எனக்கு. அடி பாவி, திருந்தவே மாட்டாடா இவ. குண்டா ஃபுல்லாவா ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க? கடவுளே, போயிடலாம் இங்கிருந்து. ஏ காயத்ரி, எப்படி வாங்கின இந்த நைட்டியா? சூப்பரா இருக்குதுரிய. ராகுலே, நான் வாங்கல இந்த நைட்டிய. வேற யார் வாங்கி குத்தா? நந்தினியோட நைட்டிடா இது, அவ தான் கொடுத்தா எனக்கு. சூப்பரா இருக்குதா? அடியே நாளுக்கு நீ இந்த மாதிரி வேற நைட்டி வச்சிருக்கியா நீ? இருக்கு இருக்கு. ஏன் கேக்குற? ஐயா அதுக்கு எதுக்குடி சிரிக்கிற? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போயினேரு. சரி அதான் சொல்லிட்டல இருக்கு, எதுக்கு கேட்ட இப்போ? எனக்கு ஒண்ணு கூட. நான் நினைச்சேன்டா அப்பவே நீ கேப்பேன்னு. எதுக்குடா உனக்கு எரும மாடு? பொம்பளைங்க நைட்டி என்னதுக்குடா உனக்கு? அதானே லேடிஸ் நைட்டிய போட்டுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற? ஏன்டா ராகுலே நான் அசிங்கப்படுத்துற நீ? சும்மா இருங்கடி, ஓவரா பேசாதீங்கன்னா. காயத்ரியா, நான் ஒன்னும் அசிங்கெல்லாம் பட்டல. ஆமா, லேடிஸ் நைட்டி ஆம்பளைங்க போட்ட நைட்டியா? நாங்க போற ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தா நீங்க போட்டு நிக்கிறீங்க. என் லுங்கி எல்லாம் கொடுத்தா கட்டுறீங்க. இப்பெல்லாம் நாங்க நைட்டி போட்டா என்னவா? இது நல்லா இருக்குது பாக்குறதுக்கு, அதனால தான் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ ஒன்றும் போட தேவையில்ல. பாரு ராகுலே, அடிச்சிருவோம் ஒன்று சொல்லிட்டேன். ஓ, புருஷ மேலேயே கை வைப்பியா நீ? கையை காலு எல்லாத்தையும் வைப்பேன்னு நான் சொல்லிட்டேன். அமைதியா இருந்துரு. இந்த நைட்டி எல்லாம் நீ போடக்கூடாது. அதையும் மீறி நீ எதனா பண்ண போயிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லுவேன். அத்தை மாமா கிட்ட எல்லாம் சொல்லி விட்டுருவேன், அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி விட்டுருவேன். அடியே பாம்பு சட்டை, அண்ணாடிய வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற அங்க பாருடியே, அதை என்ன போட்டு கொடுப்பேன்னு சொல்லுதா? பாம்பு சட்டி அடே வாயப்பாரு அவனுக்கு நல்லா. அப்புறம் முதல்ல இங்க இருந்தேன் வாந்துட்டான். இப்பதான் நைட்டியை போட்டு பாக்குறதுக்கு போங்கடி. ஓவரா பண்றீங்க நீங்க எல்லாம். மட்டும் நல்லா அப்படியே கலர் கலரா சூப்பர் சூப்பரா போட்டுக்கோங்க. எனக்கு எதனா ஒன்று கேட்டால் மட்டும் கொடுக்க மாட்டீங்கல்ல நீங்க. இருங்கடி, நானும் ஆன்லைன்ல பார்த்தேன் வாங்கி போட்டுக்கிறேன். மூஞ்சிங்களா பாரு நல்லா. சீ, ஏதோ நம்ம கிட்ட இருந்து டிஷர்ட்டை கேட்டா கூட பரவாயில்ல, சரி போட்டுக்கிட்டோன்னு கொடுத்துடலாம். நைட்டியை போய் கேட்கறான் பாரு எரும மாடு. இதுல சலிச்சுக்கிட்டு போறான் வர. மூஞ்சிய பாரு அவனுக்கு. ஓவரா பேசுறது படி. நைட்டில நல்லா காத்து வருமே, அந்த வெயில் காலத்துல நல்லா போட்டுக்கணும் சுத்தலாமேன்னு நினைச்சேன். அதான் கொடுக்க மாட்டேன்ட்டுல பேச்சே வேணாம். பேரிடிய இந்த மாதிரி 15 நைட்டு எடுத்து வீட்டுல வச்சுக்கினேன். டெய்லி நைட்டு போட்டுன்னு தூங்குறேன் பாரு. உனக்கு போட்டியா வரண்டி நானே. உனக்கு போட்டியா வருவானேண்டி அவன். பேசாம அவன் கேட்கும் போதே இந்த இடம் நைட்டியை மாட்டிக்கின்னு சுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். இப்ப நம்ம என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்குதோ. ஐயோ, இவனை என்னால நைட்டில எல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியலடி. இதுல நைட்டி போட்டுக்கிட்டு என் பக்கத்துல தூங்கினா என் நிலைமை என்ன ஆகுறது? புரியுது புரியுது, பயப்படாத. அம்மா அடி. ஏய் மணி உங்ககிட்ட நல்லபடியா பேசுறாளாடி இப்ப? பேசுறாடி. பால் கடுப்பு கூட சாப்பிட்டா தெரியுமா? அப்படியா? குட்டி சாத்தா தின்றுச்சா? ஆமாண்டி, மனு அண்ணன் தான் சொன்னாரு. சரி நானும் போய் எட்டி பார்த்தேன். நல்லா சுவச்சு சாப்பிட்றாங்க அந்தம்மா. பின்ன அதுக்கு பிடிச்ச பொருளாச்சே. அது சாப்பிடலன்னு எனக்குமே கவலையா இருந்தது தெரியுமா. நான் கூடமே ஒரு டைம் போய் கேட்டேன் சாப்பிட்றியாடின்னு. ஆனா வேணான்னு சொல்லிடுச்சு. சரி விடு, அத மனசு மாதிரி தின்றுச்சே, அதுவே போதும். அந்த மனசு மாறினதுக்கு காரணமே நீ தானே. நீ சொல்ல போய் தானே அது சாப்பிட்டுச்சு. என்ன மோடி, இவ இப்படியே இருந்துட்டா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நீயும் கூட அவகிட்ட பழையபடி பேசு சரியா? அவ மேல எந்த கோவத்தையும் காட்டாத. அவ என்ன பண்ணியிருந்தாலும் சரி சரியா? புரியுதுல என்ன சொல்றது? அவகிட்ட பழையபடி பேசு. நான் ராகுல்கிட்டயும் சொல்லியிருக்கிறேன். அவனும் இப்போ ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். அதுகிட்ட நீயும் நல்லபடியாவே பேசு சரியா? சரிடி. சரி வா, வெளியே போய் உன் புருஷனை கொஞ்சம் கலாய்ப்போம். நைட்டி வேணும்னு கேட்டான்ல, பாவாடை ஜாக்கெட் எல்லாம் கூட வேணும்னு கேட்போம் வா. சும்மா இருடி. சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். சரி வா போய் கலாய்ப்போம் அவனை. சரி வா போவோம். எதுக்கு இப்போ நம்மளை கூப்பிட்டாங்கன்னு தெரியலையே. வழக்கம் போல 3 பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு இருக்காரு. சரி என்னன்னு கேட்டுருவோம். அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாப்பா சந்தோஷ், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்கப்பா. நெக்ஸ்ட் 3 days அப்பா லீவ் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ கம்பெனியை நீ தான் மேனேஜ் பண்ணிக்கணும், ஓகேவா? சரிங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சூப்பர்ப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா. நானும் உன் அம்மா மணிமேகலை 3 பேருமே புதன்கிழமை வரையும் இங்கே தான் இருக்க போகிறோம் சரியா? வியாழக்கிழமை தான் வீட்டுக்கு வருவோம். பட் நாங்கள் வர வரைக்கும் நீ ஒரு அகுல வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க சரியாப்பா? நானும் என் அண்ணனும் வீட்டை பத்திரமா பார்த்துக்கணுமா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? புள்ளிங்க மாதிரி தெரியுதா இல்லை வாட்ச்மேன் மாதிரி தெரியுதா? அதானே, இதெல்லாம் டூ மச்சா இருக்கேப்பா. நாங்க 2 பேர் மட்டும் அங்க இருந்து என்னப்பா பண்ண போறோம்? அப்படி கேள், நான் வெறும் வீட்டை பாத்துக்கிறதுக்கு நம்மள அனுப்புறாரு. என்ன நினைச்சுக்கிறீங்க? நாங்களும் புதன்கிழமை வரையும் இங்க தான் இருப்போம். அப்ப வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டேன். நீ இங்கே
டேரா போட்டுன்னு கிடப்ப அப்படித்தானே? எப்பா உனக்கு என் மேல பாசமே இல்லைல்ல இப்பெல்லாம்? நான் ஊருக்கு வந்திருக்கிறேனே, என்னை இங்க இருந்து போக கூடாதுடா, இங்கே இருடா, அப்பா வீட்டுல வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போடான்னெல்லாம் சொல்லல. உடனே துரத்தி அடிக்கிற அவரு கூட சேர்ந்துக்கினே உரம் வீட்டை பார்த்துக்கின்னு வேலைக்கு போயிட்டு வந்துன்னு இருக்கணுமா? நானே என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? எப்படி பேசுறான் போடுறா சிவா? டேய், போன மாசம் தான் அங்க வந்து 10 நாள் இருந்துட்டு போனியே, அப்புறம் என்ன நீ இப்படி இங்க சுத்திக்கின்னு இருந்தா பிசினஸ் ஏமாண்டா பாப்பான்? உன்னை நம்பி தானே ஒப்படைச்சிருக்கிறேன் எல்லாத்தையும். ஆனா உனா இது சொல்லி ஆஃப் பண்ணிடுறது பாப்பா. ஏற்கனவே நான் என் பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்கிறேன். அவன் என்னடான்னா இங்கதான் கிடக்குறா. இப்ப சென்னையில போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நானும் இங்கே இருக்கிறேனே, இங்க இருந்துக்கிட்டே வேலைக்கு போயிட்டு வரேன். ராகுல் சொல்றது கரெக்டா தானே மாமா இருக்கு. அவன் இங்கே இருக்கட்டும். ஐயா நானுமே கூட இங்கேயே இருக்கேன். புதன்கிழமை வரையும் நம்ம எல்லாருமே இங்கே இருப்போம்ப்பா, சரிங்களா? நான் ஆஃபீஸ்க்கு இங்க இருந்தே போயிட்டு வந்துடுறேன். ராகுல், மணிமேகலை, அப்புறம் நந்தினி எல்லாரையுமே கூட நான் ஆஃபீஸ்க்கு இங்க இருந்தே கூட்டிட்டு வரேன். உங்க 2 பேருக்கும் வீண் அலைச்சல் வேணாமேன்னு பார்த்தேன். சரி, இதான் உங்க விருப்பம்னா ஓகே, நீங்களுமே இருங்க இங்கே. அப்படி பேசி பழகுங்க. எங்களுக்கு ஒன்றும் வீண் அலைச்சல் எல்லாம் கிடையாது. வாண்ணா போவான், இதுக்கு மேலே இங்கே நிற்க வாண்ணா. போலாம், இருடா ராகுல். சரிங்கப்பா, தேங்க்ஸ்ப்பா. நாங்கள் புதன்கிழமை வரையும் இங்கே இருக்கிறோம். வியாழக்கிழமை காலையில் எல்லாருமே கிளம்பிடலாம். சரிப்பா, வாண்ணா போவோம். இவங்களுக்குலாம் நம்ம மேலே உண்மையிலேயே பாசமே இல்லைண்ணா. அதனால தான் நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம கிட்ட வர கூப்பிட்டு சொல்கிறாங்க பாருங்களா, அவங்க அம்மா வருது. வாண்ணா போகலாம். டேய் போடா, அதை இங்கே இருக்க சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன புலம்பாது. தானே இத்தட்டுலேருந்து அப்படியே ஊர் கேள்வி மாரி புலம்பின்னு கிடப்பான். மூஞ்ச பாரு அவனுக்கு. கிளம்புடா. பேசுவீங்க மாமா, நான் ஊர் கேள்வியா? நீங்கள் இதையும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. உங்கள் 4 பேரில் உங்கள் ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு அவங்க 3 பேர் எங்கன்னா டூருக்கு போனாங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ என்னோட வழி என்னன்னு. நாங்க ஏன்டா அப்படி பண்ண போறோம்? முதல்ல போங்கடா. டேய் 2 பேருமே உள்ள போங்கடா. உங்களுக்குள்ள ஒரு ஆளை மட்டும் நீங்க விட்டுட்டு போக மாட்டீங்க, ஆனா எங்க 2 பேரையும் மட்டும் துரத்தி விடுறீங்கல்ல நீங்க. ஐயா யாரா இவன்? டேய் இருக்க சொல்லிட்டோம்லடா, அப்புறம் என்னடா போயாண்டா சும்மா நொயின்ற. எப்படி கோவப்படுறாரு பாரு இவருக்கு இதை தான் வேலையா போச்சு. வாண்ணா நீ நம்ம போலாம். அதானே, இவ்வளவு கோவம் நல்லதுக்கு இல்ல மாமா, உடம்புக்கு நல்லது இல்ல. அடிங்க போங்கடா முதல்ல இங்கிருந்தே. வானா ஓடிடலாம். மூஞ்சிங்கள இப்போ 2த்துக்கும் ஒரு விஷயத்த சொன்னோம்னா சரின்ட்டு போயிடணும். அதை விட்டுட்டு நின்று கேள்வி கேட்குதுங்க, ஒப்பாரி வைக்குதுங்க, புலம்பி தள்ளுதுங்க. எப்பா என்னதான் பிள்ளைங்களா இருக்குங்களோ இதுங்கெல்லாம். அவனுங்க 2 பேராலையும் தனியா இருக்க முடியாதுடா. அதனால தான்டா இவ்வளவு பேசுறானுங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு. நான் பசங்களும் இதுங்க ஒன்றுத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனாலும் குழந்தை மாரி பண்ணி நிற்குது. இன்னொன்றுத்துக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுவும் குழந்தை மாதிரி தான் பண்ணி நிற்குது. மெச்சூரிட்டியே இல்லைடா இன்னும் கேட்ட நம்ம பசங்கிட்ட. அவனுங்க 2 பேரையும் இவ்வளோ குறை சொல்லுகிறியா? உனக்கு இருக்குதாப்பா மெச்சூரிட்டி? முதல்ல எனக்கு இல்லப்பா, ஏகப்பட்ட மெச்சூரிட்டி இருக்குதுடா எனக்கு. ஓ அப்படியா? சரி, அடுத்த வாரம் நாங்கள் 3 பேர் மட்டும் எங்கன்னா ட்ரிப்பு போயிட்டு வரோம். நீ இங்கே இரு, சரியா? என்னது என்ன விட்டுட்டு ட்ரிப்புக்கு போவீங்களா? டே அப்புறம் அவ்வளோதான், 3 பேரும் சும்மா விட மாட்டேன். நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். என்னடா குழந்தை மாரி பேசுற? இப்பதானே சொன்னேன் உனக்கு மெச்சூரிட்டி அதிகமா இருக்குதுன்னு. அது வச்சுக்கின்னு இங்கே இருடா. ஊர் தலைவர் வேற நீ, ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து எல்லாம் வேற பார்க்கணும். அதனால நீ இங்கே இரு, நாங்க 3 பேர் மட்டும் போயிட்டு வரோம். டே அசோகா வேணா, சும்மா இரு. 2 பொம்பளை பொண்ணுங்களுக்கு அப்பான்னு பாக்குறான். இல்லைன்னு உனக்கு தூக்கி போட்டு மிதிப்ப உன்னை. ஏமா காயத்ரியா இங்க பாருமா, உங்க அப்பா ஓவரா பேசுனுங்கிறான். என்னடா சிரிப்பு உங்க 3 பேருக்கும்? இதான் உன் மெச்சூரிட்டியாடா? என்ன திட்டுறதுக்கு என் பொண்ணியை கூப்பிடுற? போடா சும்மா என்னத்தையாவது ஒன்று பேசிக்கிட்டு. சரி வாங்கடா நம்ம இடத்துக்கு போவோம். இங்க உட்காந்து பேசினா நல்லா இல்லை வைபு. வாங்க அங்கே போவோம். எங்க உட்காந்து பேசினாலும் இதாண்டா மச்சான் முடிவு. நாங்க 3 பேரும் அடுத்த வாரம் ட்ரிப்புக்கு போறோம். நீ ஊர்லயே இருக்கிற. டே அரிசி முட்டா காண்டாவது எனக்கு, அமைதியா இருந்துரும் சொல்லிட்டான். சும்மா அசோக்கியா, குழந்தை அழுதுற போறான். சரி போனா போட்டோன்னு விடுறேன். இன்னொரு தடவை இந்த மெச்சூரிட்டின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த நீ மவனா சும்மா விட மாட்டேன் நானு. எங்க மனோஜு, என்ன இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எப்படி போச்சு? ரொம்பவே நல்லா போச்சு. ஏன் ஃப்ரைடே நைட்ல இருந்தே சூப்பரா போச்சு. நீ வந்ததுல இருந்தே எனக்கு சூப்பரா தான் போச்சு. கூசுதுங்க நீங்க இப்படி பேசும்போது. ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. தேங்க்யூ. எனக்கு உன் சிரிப்பு கூட தான் ரொம்ப பிடிக்கும். நீயும் ரொம்ப அழகா சிரிக்கிற மணி. பரவாயில்லையே, என் சிரிப்பை கூட ரசிக்கிறீங்களே நீங்க. என் சிரிப்பு ஆடு கத்துற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவான் இந்த ராகுலு. ஆடு கத்துற மாதிரியா? ஆங்க. ஆமா இல்ல, ஆடு மேன் கத்தும், நீ சிரிக்கிற. ஆமா ஆடு மாதிரி தான் இருக்கு ரெண்டும். ஏன் அப்பாங்க, நீங்களும் என்ன கிண்டல் பண்ணாதீங்க, எனக்கு கோவம் வருது. சரி நான் கிண்டல் பண்ணல. எம்மா நீ மறுபடியும் கோவப்படாத, என்னால தாங்க முடியாது. குட் பை, இப்படிதான் இருக்கணும். சரி அப்ப நம்ம கீழே போலாமா? ரொம்ப நேரமா மேலேயே உட்காந்து பேசிட்டோம்ல. சரி போவோம். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்க அதை செய்யணும். என்னன்னு சொல்லு. செய்வீங்களான்னு கூட கேட்கல, செய்யணுங்கிறல்ல நீ. சரி என்னன்னு சொல்லு. செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை உங்களுக்கு. புதன்கிழமை எனக்கு ஆஃப் தான். நம்ம அன்னைக்கு எங்கன்னா வெளியே போவோமா? வெளியே வா, எனக்கு வேலை இருக்குமேம்மா. இப்பதானே சொன்னேன் செஞ்சுதான் ஆகணும்னு. வெளியே நம்ம அன்னைக்கு போய் தான் ஆகணும். எங்கன்னா என்ன வெளியே கூட்டு போங்க.
மணி சாட்டர்டேவோ இல்லை சண்டேவோன்னா கூட பரவாயில்ல, நான் வருவேன். ஆனால் புதன்கிழமெல்லாம் வேலை ஹெவியாக இருக்குமா, என்னால் வர முடியாது. நீ சாட்டர்டே இல்லைன்னா சண்டே ஆஃப் எடுத்துக்க வேண்டியது தானே. உன்னை யார் புதன்கிழமை ஆஃப் எடுக்க சொன்னா? அது அது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் புதன்கிழமை ஆஃப் வேணும்னு. இப்போ எதுக்கு அதெல்லாம்? நீங்கள் புதன்கிழமை கூட்டின்னு போவீங்களா மாட்டீங்களா? முடியாதுமா, உண்மையிலேயே முடியாது. அது என்ன, நான் என்ன சொன்னாலும் முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. காலையில என்ன சமாதானப்படுத்துற போது என்ன சொன்னீங்க? உன்னை எங்க வேணாலும் கூட்டிட்டு போறேன், அடிக்கடி உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்ன வர முடியாதுங்கிறீங்க? அதுக்குன்னு நான் உன் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் வர முடியுமா சொல்லு? எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல. வீக்கெண்டில் போகலாம். சாட்டர்டே சண்டே 2 நாள் நான் ஃப்ரீயாக தானே இருப்பேன். நான் கண்டிப்பாக உன்னை அப்போ கூட்டிகிட்டு போகிறேன். புதன்கிழமை வேணும்னு சொன்னால் எப்படி என்னால் வர முடியும்? அப்போ உங்க சௌரியத்துக்கு தான் என்ன வெளியே கூட்டிட்டு போவேன்னு சொல்றீங்க, அப்படி தானே? நான் ஆசைப்பட்டு கேட்டாலோ இல்லை எனக்கு என்னைக்கு லீவ் இருக்குன்னு நான் சொன்னாலோ அன்னைக்கெல்லாம் என்ன வெளியே கூட்டிட்டு போக மாட்டீங்க, அப்படித்தானே? மணி, நான் அப்படியே சொல்ல வரல. எனக்கு வேலை இல்லைன்னா உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன். ஆனால் புதன்கிழமை எனக்கு வேலை இருக்குமா? நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் கூட நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க. எனக்கு சந்தோஷமே கிடைக்க போகிறது கிடையாது, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்படியே இருங்க, நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல, நான் போகிறேன். என்னாச்சுண்ணா? எதனா பிரச்சனையா? கோவமாக போகிறாவ? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை அவளுக்கு ஆஃபில். அன்றைக்கி வெளியே எங்கன்னா போகலாமான்னு என்னை கூப்பிட்டான். எனக்கு முடியாது, வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன். அதான் கோச்சிக்கிட்டா. ஏன்னா அப்படி சொன்னீங்க? ஒரு நாள் தானே, நீங்கள் லீவ் போட்டுட்டு அவளை கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே. அவளும் எத்தனை முறை தான் உங்களை கேட்பா வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லி? கரெக்டு தான், ஆனால் அதுக்குன்னு சும்மா நல்ல லீவ் போட முடியாதுல்லம்மா. ஏற்கனவே இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நான் லீவ் எடுத்துட்டேன். புதன்கிழமை பத்திரிக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீக்கும் என்ன லீவ் போட சொல்கிறா. எப்படி என்னால் லீவ் போட முடியும் சொல்லு? அப்பா என்ன நினைப்பாரு? அப்பாலாம் என்னென்ன சொல்ல போகிறாரு? அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க சரிங்களா? மணியை புதன்கிழமை வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுங்கள். சரிப்பா போயிட்டு வந்தால் சொல்லுவார், வேறு எதுவும் சொல்ல மாட்டார். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் தான். இருந்தாலும் நான் சும்மா லீவ் போடுறது நல்லா இருக்காதுல்ல. என்னை நம்பி தான் பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஒரு நாள் லீவில் பொறுப்பு ஒன்றும் ஆயிராதுண்ணா. நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் மணி போயிட்டு இப்போ அப்பா முன்னாடி உக்காந்து மூக்க சிந்தனான்னு வைங்க. நீங்கள் அவளை எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லி அழுதானே வைங்க. அப்பா உங்களுக்கு 1 வாரம் லீவ் கொடுத்து அவளை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்லுவார், பார்த்துக்கங்க. 1 வாரமா? ஐயோ, என்னாலேயே கம்பெனிக்கு போகாமல் இருக்க முடியாது. சரி, நான் நெக்ஸ்ட் வீக் லீவ் எடுத்துக்கிறேன். அப்படி வாங்க வழிக்கு. சரி, அப்போ புதன்கிழமை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரிம்மா நந்தினி. சரி, போயிட்டு அவகிட்ட பேசுங்க, சொல்லுங்க வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு. சரியா? சரிம்மா. ஓகேண்ணா. அப்புறம் நான் இங்கே வந்து விஷயத்தை மறந்துட்டு பாருங்க. உங்களை அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டாங்க, அவங்க ரூமில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் மணிக்கிட்ட பேசிட்டு டேரெக்டாக அங்கே போயிடுங்க. சரிம்மா. என்ன விஷயம்னு எதனா சொன்னாங்களா? நான் அதெல்லாம் சொல்லலை. சரிம்மா, நான் மணிக்கிட்ட பேசிட்டு அங்கே போய் என்னன்னு கேட்குறேன். சரிங்கண்ணா. சரி, வாங்க போவோம். என்ன குட்டி சாத்தான் ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. நானும் எத்தனை கால் தான் பண்ணுறது? ஆனால் விட்டக்கூடாது, பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவளெல்லாம் நம்ம கைக்குள்ளே வச்சிருக்கணும், இல்லைன்னா கையை மீறி போயிடுவா. என்ன சௌமியா, உன் ஆளுக்கு ஃபோன் பண்ணுற போல? லூசே, நீ வேற. நான் ஏன்டி இந்த நேரத்தில் அவனுக்கு ஃபோன் பண்ண போகிறேன்? நான் என் ஆளோட தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறேன். ஆனால் நீ என் தங்கச்சியும் ஒரு வழியாக்காம விட மாட்டா போலியே நீ. பின்ன சௌமியா கிட்ட சிக்கிட்டாங்களே, சும்மா விட்டுருவேனா? அதுவும் சரிதான். சரியா, நின்றுக்கிட்டே பேசணும், உட்காந்து பேசுவோம் வா. நம்ம பேசுறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். நான் முதல்ல இந்த மணிக்கிட்ட பேசிட்டு வரேன். ஃபோனையே எடுத்து தொலைய மாட்டேங்குது. சரி, அவகிட்டயே பேசினா கூட உட்காந்து பேசேன்டி. இது என்ன வேண்டுதல்ல நின்றுக்கிட்டே பேசணும்னு? பாயிண்டா தான் பேசுகிறேன். சரி, அப்படியே லைட் ஆஃப் பண்ணிவிடு, உட்காந்து பேசுகிறேன். சரிடி. ஃபோனை எடுக்கவே மாட்டேங்குது குட்டி சாத்தான். ச்சே, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளா? என்ன சௌமியா, உஷாராயிட்டாளா? அவ உஷாராகிற அளவுக்குலாம் விட்டுற மாட்டேன்டி நான். அதனால தான் நான் கண்டினியூஸாக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எடுத்து தான் தீரணும் அவ. பாரு, தானே பார்த்தேன். சௌமியாவாச்சு சும்மா விடுறதாச்சு. சிலிண்டரு. ஹலோ. மணி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நைட்டில் என்னங்க பண்ணுவாங்க? தூங்க போகிறேன். என்ன உங்களுக்கு? ஏன் இப்படி கோவப்படுற? நான் வழக்கமாக ஃபோன் பண்ணுற மாதிரி தானே பண்ணேன். அதுவும் இல்லாமல் எவ்வளோ கால் பண்ண தெரியுமா உனக்கு? எடுக்கவே இல்லை நீ. எடுக்கலன்னா விட்டுறணும் சௌமியா. இப்படியே சும்மா நோய் கால் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? ஐயோ, என்ன பண்ணி இப்படி பேசுகிற? எதனா கோவமாக இருக்கியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன விஷயத்துக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். சும்மா தான், ஜஸ்ட்டு இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு உங்ககிட்ட கேட்கலான்னு தான். இன்றைய நாள் மிகவும் அருமையாக போச்சு, போதுமா? ஓ அப்படியா, சரி மணி. அப்புறம் எப்படி நந்தினி எல்லாம் உங்ககிட்ட நல்லபடியாக பேசுகிறாளா? அவள் எப்போவுமே என்கிட்ட நல்லபடியாக தானே பேசுகிறா. என்ன நீங்கள் என்கிட்ட புதுசாக கேட்குறீங்க? இல்லை, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாள்ல உங்ககிட்ட, அதான் அப்படி கேட்டேன். அவள் என்னத்த சௌமியா ப்ராப்ளம் பண்ணுறா? பூரா ப்ராப்ளமே நான் தான் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க, நீங்கள் கால் பண்ண விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன். சரி, இப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன். ஒரு நிமிஷம் இரு. என்ன சொன்ன? ப்ராப்ளமை சரி பண்ண புரியா? என்ன ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சௌமியா, நான் ஃபோனை வச்சிடுறேன். மணி ஒரே நிமிஷம். என்ன சௌமியா? இல்லை, நெக்ஸ்ட் வீக்கு நந்தினியும் சந்தோஷம் பத்திரிக்கை எடுக்க போகிறாங்கல்ல? ஆமாம்.
நீ அன்னைக்கு அவங்கள போக விடாத அளவுக்கு தடுத்துருவல்ல. ஏற்கனவே பேசின மாதிரி வயிறு வலிக்குதுன்னு ட்ராமா போட்டு தடுத்து நிறுத்திடுவல்ல. இதே வயிறு வலி ட்ராமாவா? அடப்பாங்க சௌமியா, என்னால் அதையெல்லாம் பண்ண முடியாது. நேற்று ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டியா? என்ன பண்ணி சொல்கிற? தமிழில் தானே சொன்னேன், விளங்கலையா உங்களுக்கு? அடுத்த வாரம் நந்தினியும் சந்தோஷம்னு நல்லபடியாக போயிட்டு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வரட்டும். மணி, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்போ அவங்க 2 பேரும் போகிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சௌமியா. அவங்க எப்படி என்ன போயிட்டு வரட்டும். இதெல்லாம் கடவுளை போட்டு முடிச்சு சௌமியா. இதை அவுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. பண்ணால் நமக்கு தான் ஆப்பா வரும். நான் நிறைய பட்டுட்டேன் சௌமியா. என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. எனக்கு இந்த கல்யாணத்தில் 2 கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தான். ஆனாலும் அதுதான் விதின்னா வேறு வழி இல்லை. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மணி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? நந்தினி உனக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கா? நீ என்னடா அண்ணா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிற? அவளை பழி வாங்க மாட்டியா? அப்ப நீ அவள் உனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா? உன் சந்தோஷத்தை கெடுத்திருக்கா? உனக்கு போட்டியாக வந்து நிற்கிறா. எல்லாத்தையும் மறந்துட்டியா? மனசார சொல்லணுன்னா அவள் எனக்கு போட்டியாகவே வரல. அவள் எனக்கு எந்த துரோகத்தையும் பண்ணலை. நான் தான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன். நீங்கள் இந்த பேச்சை விடுங்க சௌமியா. இதோட இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. இது வீட்டில் பெரியவங்க பார்த்து பண்ணி வைக்கிறாங்க. அதை நந்தினியாலேயும் தடுக்க முடியாது, ஏன் என்னாலேயுமே தடுக்க முடியாது. எனக்கு இதில் விருப்பம் இல்லை தான். ஆனால் என்னால் போய் தைரியமாக அவங்கக்கிட்ட சொல்ல முடியல. என்னை எதனா தப்பாக நினச்சிடுவாங்களோங்கிற பயத்தில் நான் சொல்லாமலே இருக்கேன். இது அவ்வளோதான். இதை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் சொன்ன மாதிரி இதை நான் ஏற்றுக்க தான் போகிறேன். என் அண்ணனும் நந்தினியும் சந்தோஷமாக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். பத்திரிக்கையும் நல்லபடியாக எடுத்துகிட்டு வரட்டும். அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே எதுவும் பேச விரும்பலை. நான் ஃபோனை வச்சிடுறேன். ஹலோ மணி. அடி பாவி, ஃபோனை கட் பண்ணிட்டா போலையே. என்னாச்சுடி? ஒரே மேடையில் 2 கல்யாணம் நடந்துட்டு போட்டோன்னு சொல்றாடி அவ. ஐயோ, என்னடி இப்படி பல்ட்டி அடிச்சிட்டா? எனக்கே அதாண்டி ஒன்றும் புரியல. நேற்று வரைக்கும் அவள் கல்யாணத்தை நிறுத்தவன்னு பிளானை போட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ என்னடா அண்ணா கல்யாணம் நடக்கட்டும்ங்கிறா? ஐயோ, நான் என்ன பண்ணுறது இப்போ? சரி விடு, ஒன்று போனான்ன என்னோட தான் உன் கையிலே இருக்கே, அதை வச்சு கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணு. என்னடி சொல்கிற நீ? வாலு சந்தோஷடி. அவனுக்கு தான் நந்தினி மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல. அவளை பிடிக்காம தானே இருக்கான் அவன். என்கேஜ்மெண்ட் கூட ஏன்டா சீக்கிரமாக பண்ணணுன்னு யோசிக்கிறதா நீ சொன்னல. அதை வச்சு சந்தோஷை கவர் பண்ணு. சந்தோஷ் கிட்ட பேசி பேசி சந்தோஷியே இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி பண்ணு. அது ரொம்ப கஷ்டமாச்சடி. வேற வழி இல்லை சௌமியா. உன் சந்தோஷ் உனக்கு வேணும்னா, அவனை அடையணும்னா நீ இதையெல்லாம் பண்ணி தான் ஆகணும். கரெக்டு தான். அவனும் என்கிட்ட நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கான். நந்தினியை ரொம்ப வெறுக்கிறான் வேற. சரி, முயற்சி பண்ணுறேன். சூப்பர் சௌமியா. சந்தோஷை வச்சே காயை நகர்த்து. அவனை சீக்கிரமாக உன் பக்கம் கொண்டு வா. கண்டிப்பாடி. எப்படியாவது பேசி பேசி சந்தோஷம் என் பக்கம் கொண்டு வந்துடுவேண்டி. அப்புறம் பாரு, இந்த சௌமியா யாருன்னு காட்டுறேன் எல்லாருக்கும். அந்த வீட்டுக்கு நம்ம மருமகளாக போகணுண்டி. அப்புறம் வச்சுக்கிறேன் அந்த மணிமேகலையை. சூப்பர் சௌமியா. அதே மாதிரி சந்தோஷ் கிட்ட பேசுகிறப்பெல்லாம் நந்தினியை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசி வையே. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆஃபீஸில் நந்தினி கமல் கிட்ட நல்லா க்ளோஸாக பேசுகிறாள். அதையெல்லாம் சொல்லி வை அவங்ககிட்ட. சும்மாரு, அவள் கேரக்டரை பற்றியெல்லாம் தப்பாக சந்தோஷ் கிட்ட பேச முடியாது. அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதை அவன் நம்பவும் மாட்டான். அவகிட்ட இருக்க குறைய வேணா நான் பேசலாம், மற்றபடி வேற எதையும் பேசிட முடியாது. சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. ஆனால் நீ பேசுகிறப்பெல்லாம் சந்தோஷ் நந்தினி அடியோடு வெறுக்கணும்டி. அந்த அளவுக்கு பேசு, விட்டுறாத. விட மாட்டேன்டி. ஏற்கனவே அவன் நல்லா வெறுக்கிறான் அவளை. இன்னும் நல்லா வெறுக்கிற மாதிரி பண்ணுறான்.